ஓகே. ஸோ இன்னைக்கு இந்த இன்டர்வியூவில் கேட்ட கொஷின்ஸ்லாம் வந்துட்டு என்னென்னா, ஃபஸ்ட்டு கொஷின் வந்துட்டு ஆப்ஷனல் இல்லை மேப் வர்சஸ் ஃப்ளாட் மேப் வர்சஸ் ஸ்ட்ரீம்ஸ். இதில் வந்துட்டு ஃப்ளாட் மேப்புக்கு கோடு எழுதணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன கொஷின் கேட்டாங்கன்னா, ஆப்ஷனல் கிளாஸ் பற்றி கேட்டிருந்தாங்க. ஆப்ஷனல் கிளாஸ் அண்ட் ஆப்ஷனல் கிளாஸோட ஆஃபும் இன்னொரு மெத்தட் இருக்கும்ல, ஆஃப் நல்லபுல்லா எங்கே யூஸ் பண்ணுவோம் எந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. மூணாவது வந்துட்டு சோனார் கியூப் வயலேஷன்ஸ் பற்றி கேட்டிருந்தாங்க. சோனார் கியூப் வயலேஷன்ஸ் பற்றி கேட்டிருந்தாங்க. அப்புறம் நான் ஆங்குலர்னு சொன்னதுனால ஆங்குலரில் ரெஸ்ட் ஏபிஐஸ் எப்படி கால் பண்ணுவாங்கன்னு கேட்டிருந்தாங்க. அடுத்தது அட்ரெபோசிட்டரி அப்படிங்கிற அனடேஷன் வந்துட்டு ஆப்ஷனலாக மேண்டேட்டரியான்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் அது வந்துட்டு ஆப்ஷனல் தான். ஸோ அதை வந்துட்டு ரீப்ளேஸ்டு பை காம்பனண்ட்னா என்ன நடக்கும் அந்த கேள்வியும் கேட்டாங்க. வேறு என்ன கேள்வி கேட்டாங்க? சோனார் கியூப் வயலேஷன்ஸ் ஆப்ஷனல் ஆப்ஷனல் ஆங்குலர் ரெக்வஸ்ட் பெராம்ஸுக்கும் அப்புறம் என்ன ரெக்வஸ்ட் யூஆர்எலா இல்லை பாத் யூஆர்எல் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. வேறு என்ன கேட்டிருந்தாங்க? ஆப்ஷனல் கிளாஸு சோனா கியூபு மேப்பு ஃப்ளாட் மேப்பு ஸ்ட்ரீம்ஸு அவ்வளோதான் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கேட்டாங்களா? மிஸ் பண்ணிட்டேனா? ஆங்குலரில் ஏதோ ஃபெடரேஷனுங்கிற மாதிரி ஏதோ கேட்டிருந்தாங்க. நான் அது ஏற்கனவே படிச்சிருந்தேன், இருந்தாலும் நான் ஞாபகம் இல்லை. தெரில என்னன்ட்டு. ஓகே. பாத் வேரியபிள் பாத் யூஆர்ஐஎல் பாத் வேரியபிளுக்கும் ஓகே. இதெல்லாத்துக்கும் முன்னாடி இது கான்டெக்ஸ்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கா ஒரு கான்கரண்ட் மாடிஃபிகேஷன் எக்ஸப்ஷன் concurrent modification exception அது போக வேற என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஃப்ளாட் மேப் கேட்டிருந்தாங்களா, வேற என்ன கேட்டாங்க? மாடியூல் ஃபெடரேஷன். மாடியூல் ஃபெடரேஷன் concurrent exception handling. அப்புறம் constructor inside abstract class. வேற என்ன கேட்டிருந்தாங்க? கன்கரண்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். ஓகே. வேற ஏதாவது விட்டுட்டேன்னா? கரண்டோட ஸ்ட்ரீம்ஸு ஃப்ளாட் மேப்போட இம்ப்ளிமெண்டேஷன் டேட் ஏபிஐ கேட்டிருந்தாங்க.
டேட் ஏபிஐ டேட் ஏபிஐல கரண்ட் டேட் எப்படி எடுக்கிறது? இது வந்துட்டு ஒரு கொஸ்டின். இந்த டாப்பிக்கில் கரண்ட் டேட் எப்படி எடுக்கிறது? இன்னொன்று வந்துட்டு இதில் வந்துட்டு ஜாவா 8ல் என்ன நியூ ஃபீச்சர்ஸ் ஆட் ஆயிடுச்சு? இந்த 10 கொஸ்டின் தான் கேட்டாங்க. ஓகே, ஸோ இந்த 10 கொஸ்டினில் மேப்பு, ஃப்ளாட் மேப்பு, ஸ்ட்ரீம்ஸு. மேப்னா என்ன, ஃப்ளாட் மேப்னா என்ன, ஸ்ட்ரீம்ஸ்னா என்ன? மேப்புங்கிறது வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ளாட் அண்ட் லிஸ்ட், அதாச்சும் ஒரு 1D லிஸ்ட்டை நம்ம இன்னொரு ஒரு ஸ்ட்ரீம்குள்ளே பாஸ் பண்ணுற மாதிரி பாஸ் பண்ணி நம்ம இன்னொரு காப்பி கிரியேட் பண்ணுறது மேப். அதுவே ஃப்ளாட் மேப்புங்கிறது நெஸ்டட், அதாச்சும் நெஸ்டட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம ஃப்ளாட்டன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது ஃப்ளாட் மேப். அதாவது இப்போது லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட் அப்படி இருக்கிற இடத்துல நம்ம ஒரு லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட்டாக மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணுறது ஃப்ளாட் மேப். அதுவே இதெல்லாம் வந்துட்டு இப்போ ஃப்ளாட் மேப் அண்ட் மேப் ரெண்டுமே வந்துட்டு ஒரு காப்பி கிரியேட் பண்ணும், ஓகே, ரிட்டர்ன் ஆகிறப்போ. பட் ஆனால் ஸ்ட்ரீமுங்கிறது வந்துட்டு நம்ம மேனுவலாக ஒரு காப்பி கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் என்ன சொல்லலாம், இப்போது ஸ்ட்ரீம்ங்கிறது ஒரு பைப்லைன் மாதிரி வச்சுக்கலாம். அதை பைப்லைன் மாதிரி என்ன டேட்டா இருக்கோ, இப்போ லிஸ்ட் இருக்குன்னா அந்த லிஸ்ட்டை நம்ம ஸ்ட்ரீம்குள்ளே பாஸ் பண்ணுறப்போ அது பைப்லைனுக்குள்ளே பாஸ் பண்ணுற மாதிரி போகும். இது வந்துட்டு ஒரு நியூ டேட்டா ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகுது. பட் அகெயின் இதுக்குள்ளே ஏதாச்சும் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நம்ம வந்துட்டு இதை ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் டாட் கலெக்ட் ப்ராக்கெட்டுக்குள்ளே கலெக்டர்ஸ் டாட் டூ லிஸ்ட் டூ அரே அந்த மாதிரி எந்த டேட்டா ஸ்ட்ரக்சரில் நம்ம காப்பி வேணுமோ அந்த இதுக்கு நம்ம கலெக்ட் பண்ணி நாம் வச்சிடலாம். அதாவது ஒரு எண்ட் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸில் இப்போ பைப் மாதிரியே தான் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்ட்ரீம்ஸுங்கிறது என்னென்னா ஒன் எண்டில் வந்துட்டு நம்ம டேட்டா ஃபீட் பண்ணுவோம், இன்னொரு எண்டில் வந்துட்டு அதை கலெக்ட் பண்ணுவோம், அவ்வளோதான். இப்போ பைப்பில் ஒன் சைட் தண்ணி ஊற்றினோம்னா இன்னொரு சைட் தண்ணி வரும் இல்லையா? ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு சைட் டேட்டா கொடுக்குறப்போ இன்னொரு சைட் டேட்டா எடுத்துக்கலாம். அந்த எடுக்கிற டேட்டா வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன ஃபார்மேட்டில் வேணுமோ அந்த ஃபார்மேட் எடுத்துக்கலாம். லிஸ்ட்டாக வேணும் லிஸ்ட் எடுத்துக்கலாம், அரேவா வேணும் அரே எடுத்துக்கலாம், எந்த ஃபார்மேட் வேணுமோ அப்படி எடுத்துக்கலாம். அதுக்கு யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு டாட் கலெக்டர் டூ கலெக்ட் வந்துட்டு கலெக்டுக்குள்ளே போட்டு அந்த கன்ஸ்ட்ரக்டர் இது போட்டுருவோம். அதுக்குள்ளே வந்துட்டு ஃபங்க்ஷன் காலாட்டை மாற்றி அதுக்குள்ளே வந்துட்டு கலெக்டர்ஸ் டாட் டூ லிஸ்ட்டு அந்த மாதிரி என்ன டைப் வேணுமோ அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். இதுதான் வந்துட்டு ஸ்ட்ரீமு. மேப்பும் ஃப்ளாட் மேப்பும் ஏற்கனவே பார்த்தாச்சு. ஓகே, அடுத்து ஆப்ஷனல் கிளாஸுங்கிறது வந்துட்டு இதுவும் ஜாவா 8ல் தான் வந்துச்சு. ஆப்ஷனல் கிளாஸ் வந்துட்டு இப்போது நல் பாயிண்டர் எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்காக வந்துச்சு. ஸோ இப்போ நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணுறதுக்குன்னா எப்படின்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு நல்லா இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லா இருக்கலாம் அப்படின்ட்டு நமக்கு ஒரு டவுட்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம நல் செக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம அந்த வேரியபிளோ அந்த ஆப்ஜெக்டையோ நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் அதுவே இப்போ நம்ம ஆப்ஷனல் வச்சுருந்தோம்னா நல் செக்கே பண்ண வேண்டியதில்லை. சோனார் கியூப் வயலேஷன், அதாவது சோனார் கியூப் வயலேஷன்ஸ்னா இப்போ ஏதாவது கோட் ரியூசபிலிட்டி சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதெல்லாம் கொடுக்கலன்னா சோனார் கியூப்ல ஹைலைட் ஆகும். இது வந்துட்டு ஒன் ஆஃப் த வயலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆங்குலாரில் எப்படி ரெஸ்ட் ஏபிஐ கால் பண்ணுவாங்கன்னா டேரெக்டாக ஒரு மெத்தட் எழுதி அதில் அப்சர்வபிள் டைப் போட்டு அதிலிருந்து நம்ம என்ன சொல்கிறது என் பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணி கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் ரெபாஸ்ட்ரி ஆப்ஷனலாக மேண்டேட்டரியா அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ரெபாஸ்ட்ரிங்கிற அனோட்டேஷன் வந்துட்டு ஆப்ஷனல் அண்ட் ஆல்சோ இதை வந்துட்டு நாம் காம்பனண்ட் வச்சு மென்ஷன் பண்ண முடியுமான்னு கேட்டதுக்கு முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அந்த கேள்விக்கு வந்துட்டு நான் என்ன சொன்னேன்னா, ஓகே, பீன்ஸ் அனோட்டேஷன் இன்ஜெக்ஷன் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனுங்கிற இடத்துல பீன்ஸ் வந்துட்டு இன்வால்வ் ஆகும். ஸோ இப்போ அந்த பீன்ஸ் வந்துட்டு இப்போது அகைன் ரெண்டு டைப்பில் யூஸ் ஆகும். ஒன்றா அப்ளிகேஷன் கான்டெக்ட்லேருந்து வந்திருக்கும், இல்லைன்னா பீன் ஃபேக்ட்ரியிலேருந்து வந்திருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த இடத்துல வந்துட்டு பீன் ஃபேக்ட்ரி யூஸ் பண்ண மாட்டாங்க, அப்ளிகேஷன் கான்டெக்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அகைன் இந்த இடத்துல நான் அப்ளிகேஷன் கான்டெக்ட்னு சொன்னது வந்துட்டு எக்ஸ்ட்ரா டேட்டா அதை நான் சொல்லாமல் இருந்திருக்கணும், அது ஒரு தப்பு. வேறு ஏதாச்சும் தப்பு என்ன பண்ண?
ரெக்வஸ்ட் பெராம்ஸ்க்கும் பாத் வேரியபிளுக்கு என்ன வித்தியாசம்? ரெக்வஸ்ட் பெராம்ஸ்ல வந்துட்டு நம்ம டைரெக்டா அந்த ஏபிஐக்கு என்ன பேலோடு எந்த பேராமீட்டர்ஸ்லாம் வேணுமோ அந்த டைரெக்டா அந்த பேராமீட்டர் லிஸ்ட்டாவே நம்ம வாங்கிக்கலாம். பாத் வேரியபிள்ங்கிறது நம்ம லெட்ஸே இப்போ யூஆர்எலுக்கு வந்துட்டு அந்த பாத்தில் என் பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுறப்ப டேரெக்டாக மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் பாத் வேரியபிள். மாடியூல் ஃபெடரேஷன் தெரிலன்ட்டேன். அப்புறம் கான்கரண்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங், அதாவது இப்போ ஒரு ஹேஷ் மேப் இருக்குது அப்படிங்கிற இடத்துல நம்ம ஒரு ஐட்ரேட்டர் வச்சு நம்ம ஐட்ரேட் பண்ணுறப்போ அதை டைரெக்டாக மாடிஃபை பண்ணோம்னா எனக்கு வந்துட்டு கான்கரண்ட் மாடிஃபிகேஷன் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங், கான்கரண்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் இல்லை, கான்கரண்ட் மாடிஃபிகேஷன் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அது. ஓகே, ஸோ இது வந்துட்டு அகெயின் அதுக்கு ஒரு கோடு கொடுத்து அது ஒர்க் ஆகுமா இல்லையான்னு அந்த மாதிரி கேட்டிருந்தவங்க, அதுவும் விட்டுட்டேன். தப்பாக சொல்லிட்டேன். கன்ஸ்ட்ரக்டர் இன்சைட் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ், அதாச்சும் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்குள்ளே கன்ஸ்ட்ரக்டர் இருக்க முடியுமா முடியாதா? அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்குள்ளே கன்ஸ்ட்ரக்டர் வைக்க முடியும். அண்டு நார்மலாக அந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் நேமே வச்சுக்குவோம். அதுதான் கன்ஸ்ட்ரக்டர். கன்ஸ்ட்ரக்டர் நேம் ஆல்வேஸ் மேட்சஸ் வித் த கிளாஸ் நேம். அண்டு இது வந்துட்டு பப்ளிக்காக இருக்கும். ஸோ இது வந்துட்டு எப்போ இன்ஸ்டான்ஷியேட் ஆகும்னா, இப்போ கன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு இப்போ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, இப்போ அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல இருக்குன்னா அப்படின்னா அது வந்துட்டு சூப்பர் கிளாஸாக இருக்கும். சூப்பர் கிளாஸ்னா அது பேரண்ட் கிளாஸ்ல இருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு சைல்ட் கிளாஸ் இருக்கும். இப்போ அந்த சைல்ட் கிளாஸ்ல வந்துட்டு எகைன் அந்த கன்ஸ்ட்ரக்டர்ல வந்துட்டு நம்ம பேரண்ட் கிளாஸ் சூப்பர் மெத்தட் இன்வோக் பண்றப்போ எகைன் சூப்பர் கிளாஸ் இன்வோக் பண்றப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்டர் இன்வோக் ஆகும். அடுத்து வந்துட்டு டேட் ஏபிஐ, கரண்ட் ஏபிஐ, அதாவது லோக்கல் டேட் டாட் நோவா, டேட் டாட் நவ் மெத்தடில் தான் அந்த கரண்ட் டேட் எடுப்போம். அண்ட் இதில் நியூவாக ஆட் ஆன ஃபீச்சர்ஸ் வந்துட்டு ஒரு சில ஏபிஐஸ் வந்துச்சு, ஜோன்ஸ் ஆட் ஆச்சு இதில். அப்புறம் இது வந்துட்டு இம்யூட்டபிலிட்டி இதாச்சு. அவ்வளோதான். இதெல்லாம் தான் இன்னைக்கு இன்டர்வியூவில் ஃபேஸ் பண்ண கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ். இப்போ வந்துட்டு இதில் எல்லா கொஷினையும் இப்போ கூகுள் பண்ணி எது இதெல்லாம் கரெக்டாக சொன்னேன், எது இதெல்லாம் தப்பாக சொன்னேன்னு பார்க்கணும். ஆனால் கடைசி வரைக்கும் இந்த இதில் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் கேட்கவே இல்லை. அதுதான் நல்லா படிச்சுட்டு போயிருந்தேன். இட்ஸ் ஓகே. மேப்பு ஃப்ளாட் மேப்பும் படிக்கணும் ஒன்று நல்லா. அப்புறம் ஆங்குலாரில் ஒன்று கொஞ்சம் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் படிக்கணும். அப்புறம் ஸ்ப்ரிங் பூட்டில் அனடேஷன்ஸ் எந்த ஓகே, நான் ஸ்ப்ரிங் பூட்டில் இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் ஜேபிஏல நிறையா கொஷின்ஸ் கேட்டிருந்தானுங்க. எந்த மாதிரினா ஹவு டு செட் primary key in JPA, அப்புறம் how to connect JPA, இந்த 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதாவது ஹவு டு செட் பிரைமரி கீ இன் ஜேபிஏன்னு கேட்டதுக்கு நான் எனக்குலாம் தெரியவே தெரியாதுன்ட்டேன், ஜேபிஏல ஒர்க் பண்ணல அப்படின்ட்டேன். அதனால இப்போ நான் ஜேபிஏவும் உட்காந்து படிக்கணும். என் ரெஷ்யூமில் அந்த ஜேபிஏ போட்டிருக்கலான்னு பார்க்கணும். போட்டிருந்தா திரும்பியும் ஜேபிஏ படிக்கணும். அப்புறம் ஹவு டு கனெக்ட் சர்வீசஸ் டு ஜேபிஏ வந்துட்டு சிம்பிள் தானே. பாம் டாட் எக்ஸ்எம்எல்ல ஜேபிஏவோட டிபெண்டன்சி ஆட் பண்ணணும். அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸில் ஜேபிஏ யூஆர்எல், ஜேபிஏ யூசர் நேம் பாஸ்வேர்டு, அப்புறம் ஜேபிஏங்கிறனால டிடிஎல் கான்ஃபிகரேஷன்ஸ் அதை ஆட் பண்ணணும். அவ்வளோதான். இந்த கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் பண்ணாலே நமக்கு வந்துட்டு டிபி ஆக்சஸ் ஆகிடும். கனெக்ட் சர்வீசஸ் டு ஜேபிஏ இல்லை, பைத்தியார் நாட்டு எழுதியிருக்கேன். இதை வந்துட்டு சீக்வல் டிபின்னு வச்சுக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, அவ்வளோதான். இந்த இவ்வளோ 13 கொஸ்டின் இருக்குது. இப்போ திரும்பியும் நான் இன்னொரு டைம் வந்துட்டு இந்த எல்லா கொஸ்டினும் கூகுள் பண்ணி நான் சொன்ன ஆன்சருக்கும் கூகுள் ஆன்சருக்கு என்ன வித்தியாசம், என்னென்ன தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு திரும்பி பார்க்கணும். இப்போ இதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னா 14 நிமிஷம் தான் ஆச்சு. ஆனால் ரொம்ப டயர்டாக இருக்குது.